இப்ப திருமணம் அப்படின்னு சொன்னா திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கும். திருமணம் கல்யாண மண்டபம் வரைக்குமே வந்து திருமணம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி வராததுக்கு என்ன காரணம்? திருமணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோமா அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதக ரீதியா நிறைய விஷயங்களை பார்க்கணுங்க. இன்னைக்கு 100% திருமணங்கள் தோல்வியில போய் முடியுது இல்லைங்களா? நீங்க எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியில இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு திருமணத்திற்குன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நாள் குறிப்பாங்க ஜோதிடர்கள். அப்ப இன்னைக்கு திருமணம் வந்து ஜோதிடர்களுக்கு சொல்ற மாதிரி நடக்குதா? சண்டே லீவா இருந்தா எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட இது நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க. 10ல 5 சரியா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 10ல 3 சரியா இருக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்குறதெல்லாம் சரியா? தாராளமா கரெக்டுங்க. அதாவது 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் திருமண வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்குது, எல்லா விதமான சம்பத்தும் இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்போ அது ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லாத தன்மை தானே. அப்போ அந்த நிறைவில்லாத தன்மைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வந்துட்டு எல்லாரும் நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, சரியான தீர்வு கிடைக்கவே இல்லை. இப்ப திருமணம் அப்படின்னு சொன்னா திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கும். திருமணம் கல்யாண மண்டபம் வரைக்குமே வந்திருக்கும். திருமணம் நடக்கும். சோ திருமணம் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கான ஒரு நல்ல நேரம் கூடி வரவே வராது. கேட்ட சொல்லுவாங்க, பொண்ணு கிடைக்கலப்பா, மாப்பிள்ளை கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நேரம் வந்துச்சுன்னா அது எப்படினாலும் அந்த திருமணம் நடந்துரும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சோ இந்த திருமணம் தடை ஏற்படுறதுக்கு, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி வராததுக்கு என்ன காரணம்? அதாவது திருமணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோமா அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்களை பார்க்கணுங்க. இன்னைக்கு 100% திருமணங்கள் தோல்வியில் போய் முடியுது இல்லைங்களா? நாமளே பார்க்குறோம், கோர்ட்டில் எவ்வளோ டைவர்ஸ் கேட்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வழக்கப்படி திருமணங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு திருமணத்திற்குன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நாள் குறிப்பாங்க ஜோதிடர்கள். அப்போ இன்னைக்கு திருமணம் வந்து ஜோதிடர்களுக்கு சொல்கிற மாதிரி நடக்குதா? கிடையாது. காரணம் என்ன? சண்டே லீவாக இருந்தால் எல்லாரும் வருவாங்க. நான் நிறைய மொய்ப்பணம் வச்சுருக்கேன், அப்போ அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும். இப்போ சண்டேல வச்சா தான் நிறைய பேர் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்கிட்ட இது நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ அப்படி இருக்கப்ப அது எப்படி ஃபெயிலியரில் தானே போய் முடியும். அதாவது ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு திருமண நாள் குறிக்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கு விதிமுறைகள் இருக்குது. முதல்ல அந்த ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கணும். பொருத்தம் எதுக்கு பார்க்குறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10 வகையான பொருத்தம், 12 வகையான பொருத்தம், 20 வகையான பொருத்தம், இப்படி நிறைய பொருத்தங்கள் இருக்குது. இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது 12 வகையான பொருத்தங்கள். எதுக்கு அந்த 12 வகையான பொருத்தத்தை பார்க்குறோம்? இந்த 12 சேர்ந்து ஒரே பொருத்தத்தை தான் சொல்ல போகுது. என்ன தெரியுங்களா? அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து மனப்பொருத்தத்தோடு வாழ்வார்களா? அப்போ அந்த மனப்பொருத்தம் இருந்தாவே என்ன ஆகிடுங்க? அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வராது. அப்போ அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்களாங்கிறது தான் இந்த 12 பொருத்தம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? 10 பொருத்தமும் சரியா இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 10 பொருத்தமும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல 5 சரியா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 10ல 3 சரியா இருக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்குறதெல்லாம் சரியா? தாராளமா கரெக்டுங்க. அதாவது 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் திருமண வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறத விஷயத்தோட தாலி கட்டக்கூடிய நேரம், ரைட்டுங்களா? அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பையனுக்கு பொண்ணுக்கு 2 பேருக்கும் திருமணத்தை குறிப்பாங்க. எப்படி குறிப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன், சந்திராபலம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே. தாராபலம் அப்படின்னா 2 பேருடைய நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி நல்ல தாரைகள் இருக்கக்கூடிய நாளை ஒரு நாளை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நாள் சந்திராபலமும் இருக்கணும். சந்திரன் 12 ராசிகளில் 2.5 நாளைக்கு ஒரு தடவை பிரவேசிப்பாருன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் அவர் போகிறப்ப அந்த நாளும் இந்த நாளும் மெர்ஜ் ஆகணும். அப்போ தாராபலனும் இருக்கணும், சந்திராபலனும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இது ஒரு பாயிண்ட்டுங்களா. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அதாவது விவாக சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க எந்த ராசியாக வேணாலும் இருங்க, எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருங்க. இப்ப ஒருத்தருக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து திருமணம் குறிக்கிறோம்னு வைங்க. தாராபலன், சந்திராபலன் பார்த்தாச்சு. அடுத்த கட்டம் அந்த ஜோசியர் என்ன பார்ப்பாருன்னா, விவாக சக்கரம் பார்ப்பார். இது பெரும்பாலும் இது வரைக்கும் யாரும் எந்த சேனல்லையும் சொன்னதில்ல. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதாவது விவாக சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஜோதிடர் 2 பேருக்கும் நட்சத்திரம் பார்த்து இப்ப 12ஆம் தேதி 11வது மாசம் 2025 திருமணம் அப்படின்னு குறிக்கிறார். அப்ப அன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்கணும். அவர் குறிச்ச வாட்டி. அடுத்து சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எடுக்கணும். 2 டீட்டெயிலையும் எடுத்த வாட்டி ஒரு சதுர கட்டம் போடுவாங்க. அந்த கட்டத்துல 9 பகுதியா பிரிச்சு நடுப்பகுதியில இருந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு அப்படியே அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதை நடுப்பகுதியில போட்டு, சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் அதை கிழக்கு பகுதியில இருந்து அப்படியே குறிச்சிட்டு வருவாங்க. அப்படி குறிக்கும் பொழுது சந்திரன் எந்த பகுதியில நிற்கிறாரோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய பலன் தான் அவங்களுக்கு நடக்கும். அதாவது அப்படி குறிக்கிறப்ப சூரியன் அந்த திருமண நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அது எந்த திசையை குறிக்குதோ அந்த திசை. இப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது நன்மை அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப அடுத்து அதான் நன்மை மீன்ஸ் அந்த சக்கரத்துக்கு, விவாக சக்கரத்துக்கு. அப்ப அந்த 9 திசைகளை நடுப்பகுதியும் சேர்த்து 9 இடங்கள்ல 9 விதமான பலன்களை நம்ம குறிக்கிறோம். அப்ப ஒரு சில திசைகள்ல பண்றப்ப அது வந்து ஃபெயிலியரை கொடுக்குது. இப்ப தென்கிழக்கு அப்படிங்கிறது அது சிறப்பா இருக்காது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, அது கரெக்டா அந்த நாள்ல தான் அவங்க வந்து அந்த டேட்டை குறிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மண்டபம் கிடைக்கல, பையனுக்கு லீவு இல்ல, பொண்ணுக்கு லீவு இல்ல, சொந்தக்காரங்க வர முடியாது அப்படின்னு சொல்றப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சந்திராபலன், தாராபலனை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அவ்வளவுதான். விவாக சக்கரத்தை பெருசா யாரும் பார்க்கறது இல்ல. ஆனா அந்த விவாக சக்கரத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றப்ப அவங்க வந்து சக்சஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு சில லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 4 நட்சத்திரமே பார்த்துருக்க மாட்டாங்க. ராகு காலத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க சூப்பரா வாழ்வாங்க. ராகு காலம் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றோம்ல, அது ஒவ்வொரு நாளைக்கும் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி மாறும். ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். அப்ப அந்த குறிப்பிட்ட டைம் இப்ப செவ்வாய்க்கிழமை என்ன சொல்றோம்? 3 to 4:30 ராகு காலம்னு சொல்றோம். சப்போஸ் சேலம், சென்னை இப்படி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஊர்ல 6:45க்கு சூரிய உதயம். அந்த ராகு காலம் 6:45 பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறும். சப்போஸ் ஒரு 3:15க்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அவன் 3 மணிக்கு சாயந்தரம் தாலி கட்டியிருக்கான்னு வைங்க. லவ் மேரேஜ் தானே. எப்ப வேணாலும் கட்டுவான்ல. அப்ப 3 மணிக்கு தாலி கட்டிடுறான். அப்ப அது ராகு காலமா? கிடையாது தானே. அவன் சூப்பரா வாழ்வான். அப்ப ராகு காலம் அப்படிங்கிற அந்த நேரங்கள் கூட அந்த டைமிங் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி மாறும். அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்ப நம்ம பொறுமையா நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றது தான் சிறப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி பண்றது இல்ல. அவசர அவசரமா ஓடுறாங்க. வேக வேகமா ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து மண்டபத்தை புக் பண்ணி கல்யாணத்தை பண்றாங்க. அதுதான் விஷயம். சில விஷயங்கள விவாக சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இப்ப சில திருமணங்கள்லாம் பார்த்தா நிறைய நகை போட்டிருப்பாங்க, நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க, ஓஹோன்னு நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணமே நடத்த முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஓஹோன்னு நடத்திருப்பாங்க. அந்த கல்யாணமும் வந்துட்டு கடைசி பார்த்தா வந்து ஒண்ணு பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்லைன்னா இறப்புல முடியுது. அதுக்கு என்ன காரணம்? நான் சொன்னேன் இல்லைங்களாம்மா, இப்ப விவாக சக்கரம் அதுல தம்பதிகள் மரணம், தம்பதிகள் பிரிவு, இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப அந்த 9 திசைகளும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். அப்ப அந்த திருமண நாளை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ரைட்டுங்களா? இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் நடக்குது. எல்லா விதமான சம்பத்தும் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்ப அது ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாத தன்மை தானே. அப்ப அந்த நிறைவில்லாத தன்மைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அந்த விவாக சக்கரத்துல அது குடுத்துருக்காங்க. தம்பதிகளுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். தம்பதிகள் பிரிவு அப்படின்லாம் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்றப்ப தான் அது நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு மன வாழ்க்கையாக இருக்கும். அந்த காலத்துல நெறைய சண்டேஸ்ல கல்யாணமே பார்த்துருக்க முடியாது. அதாவது கரெக்ட்டா குறிச்சு கரெக்ட்டா பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. சாட்டர்டே, சண்டே தான் கல்யாணமே நடக்குது. அப்படி இருக்கப்ப அது எப்படி வெற்றியாகும்? அப்ப நாள் நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, நேரம் இருக்குல்ல. இந்த நேரத்த பயன்படுத்தி அதுக்கும் மேல நாங்க என்ன பண்றோம்? அந்த லக்னம் குறிச்சு தரோம். தாலி கட்டுற நேரத்துல லக்னம் குறிச்சு தரோம். இந்த லக்னத்துல இவர் வந்து மாங்கல்ய தானம் பண்ணுவாரு அப்படின்னு நாங்க வந்து என்ன பண்றோம்? லக்னம் குறிச்சு தரோம். கன்னியாதானம் செய்யப்படுகிறது அப்படின்லாம் நாங்க லக்னம் குறிச்சு தரோம். அந்த லக்ன புள்ளி அது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவாங்க. புஷ்கர நவாம்சம்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் புஷ்கர நவாம்சம்.
புஷ்கர நவாம்சத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமி வந்து மகாவிஷ்ணு கிட்ட இணைந்த நாள், அவங்க கிட்ட சேர்ந்த நாள், அதை வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிகளிலும் ஒரு சில நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்ச பாதமாக இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் கல்யாணம் பண்ணால் அவன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இணைந்து வாழ்வான், மன வாழ்க்கையில் திருப்தி அடைவான், நிறைவு பெறும். அவ்வளோதான் விஷயம். அப்ப திருமணம் அப்படிங்கறதுல வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முக்கியமா விவாக சக்கரம் அதை பார்க்கணும். அந்த ராசி அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நாள்ல திருமணம் பண்ணணுமோ அந்த நாள்ல தான் திருமணம் பண்ணணும். விடுமுறை நாள்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.